தமிழக சட்டமன்றத்தில் இன்று மே 13, 2026 நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தினமாக மாறியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். முதல்வர் விஜய் தனது பெரும்பான்மையை நிரூபித்த இந்த சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சபாநாயகர் பிரபாகர் இடையே ஏற்பட்ட மோதல்கள் மிகப்பெரிய ஒரு திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தது. சபாநாயகர் ஏன் எடப்பாடியை கண்டித்தார் என்றால், சட்டமன்றம் தொடங்கியதில் இருந்தே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சபாநாயகருக்கும் இடையே கடும் வாக்குவாதங்கள் நிலவை கொண்டேதான் இருந்தது. சபாநாயகர் எடப்பாடியை கண்டித்த முக்கிய காரணங்கள்: ஒன்று, அதிகார வரம்பு மீறல். அதிமுக இரண்டாக பிளவுபட்டுள்ள நிலைமையில் சபாநாயகர் அதிருப்தி குழு தலைவர் SP வேலுமணிக்கு பேச அனுமதி வழங்கினார். இதை எதிர்த்த எடப்பாடி பழனிசாமி, கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களுக்கு எப்படி பேச அனுமதி தரலாம் என்றும் அவர் ஒரு சத்தத்தை ஏற்படுத்தினார். இது மிகப்பெரிய அளவில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ச்சையை இந்த ஒரு நேரத்தில் இது ஏற்படுத்தி உள்ளது என்றுதான் கூற வேண்டும். இதுவே மிகப்பெரிய அளவுக்கு சபாநாயகருக்கு ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தியது. அடுத்ததா, சபாநாயகரின் நடுநிலைமைகளுக்கும் கேள்விகள் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தார். சபாநாயகர் ஒருதலை பட்சமாக, அதாவது விஜய்க்கு மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது ஒரு குற்றத்தையும் முன்வைத்தார். சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் உடனே ஆவேசம் அடைந்து விட்டார். சபை விதிகளை மீறி பேச வேண்டாம், உங்களுடைய இருக்கையில் நீங்கள் அமர்ந்து கொண்டால் போதும் என்று பலமுறைகள் எச்சரித்தும் எடப்பாடி பழனிசாமி கேட்காததால் சபாநாயகர் அவரை கடுமையாக கண்டித்தும் அமரவும் வைத்தார். அடுத்ததா, எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் கூறியது என்ன தெரியுமா? ஜனநாயக படுகொலை என்ற ஒரு வார்த்தையை கூறினார். ஆளுங்கட்சியினர் அதிமுக MLA-க்களை மிரட்டி பக்கம் இழுத்து இன்று வாக்கெடுப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றும், இது ஒரு ஜனநாயக படுகொலை என்றும் அனைவராலும் முழங்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. விஜய்க்கு நேரடியான ஒரு கேள்வியையும் இது நிச்சயமா தேடி கொடுத்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். எந்த MLA-க்களை நீங்கள் முகத்தை மூடி மறைத்து ரகசியமாக சந்தித்து ஆதரவு பெற்றீர்களோ அவர்கள் இன்று உங்கள் பின்னால் இருக்கலாம், ஆனால் மக்கள் உங்கள் பின்னால் கிடையாது என்று முதல்வர் விஜயை பார்த்து அவர் நேரடியாக ஒரு தாக்கத்தையும் கூறினார். மெஜாரிட்டி டெஸ்டின் போது எடப்பாடி பழனிசாமி செய்த திடீர் திருப்பம் என்ன தெரியுமா? ரகசிய வாக்கெடுப்பு கோரிக்கை. பொதுவா வாக்கெடுப்பை தவிர்த்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று திடீர் கோரிக்கையும் இவர் முன்வைத்தார். தாவேகா அரசு இன்று கவிழ் என்றும் சபையில் அவர் சவாலையும் விட்டார். வாக்கெடுப்பு புறக்கணிப்பு ஆனது நடக்கப்பட்டது. சபாநாயகர் ரகசிய வாக்கெடுப்புக்கு மறுப்பு தெரிவித்தவுடன் தனது ஆதரவு MLA-க்களுடன் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் ஏன் இப்படி இவர் நடந்து கொண்டார்? இதற்கான காரணங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கும் பொழுது அவருக்கு கீழே இருந்த 30 MLA-க்கள், மொத்தம் 47 MLA, அதில் 30 நபர்கள் TVK-உடன் இணைந்ததால் அப்பொழுது அதிமுக இரண்டாக பிளவுபட்டது என்றும், அது மட்டுமல்லாமல் அதிமுகவுக்கு இது பெரிய ஒரு தோல்வியாகவும் கருதப்படுவதால் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி கோபத்தில் ஆக்ரோஷத்துடனும் அவர் கட்சியை விட்டு சென்ற SP வேலுமணி, CV சண்முகம் அவரின் மீது கடுமையான தாக்குதல்களை வைத்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்காமலும் இந்த மாதிரியான சில செயல்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்பதை நம்ம காத்திருந்துதான் காண முடியும். உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.